வணக்கம் சாமி. ஓம் சக்தி. என் பேர் செல்லம்மா. நான் 11 வருஷமாக மாலை போட்டிருக்கிறேன். 11 வருஷமாக மாலை போட்டு எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லபடியாக செல்வாக்காக இருக்கிறோம். அதனால நாங்கள் சந்தோஷமாக 11 வருஷமாக நாங்கள் போட்டு போயிட்டு வந்துட்டுக்கிறோம். இப்போ 11 வருஷமா போறீங்களா சாமி? எதனால இங்க நிறைய பேர் மக்கள் வந்து அந்த கோயிலுக்கு போறாங்க? என்ன காரணம்? என்ன நம்ம மனசு திருப்திக்கோசரம் போகிறோம். நம்ம போயிட்டு வந்தால் மனசு சந்தோஷமாக இருக்குது. மாலை போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, மாலை போடுறதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? மாலை போடுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியா இருக்குது. மாலை போட்ட முன்னாடி அந்த ஆயாளோட ஞாபகம் தான் இருக்குது. இந்த மாலை போட்ட வாட்டி என்னென்ன விரதம்லாம் இருப்பீங்க? ரெண்டு நேரமும் தண்ணி குடிச்சுக்குவோம், 2 நேரமும் சாமி கும்பிட்டுக்குவோம், விளக்கு ஏற்றிக்குவோம், 2 நேரமும் அது மாதிரி செஞ்சுக்குவோம். நீங்க ஏதாச்சும் வேண்டுதல் வச்சு நிறைவேறிருக்கா? நிறைவேறிக்கிறேன் சாமி. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சாமி? எங்களுக்கு வந்து 2 பொண்ணு பிறந்து எங்களுக்கு பையன் ரொம்ப நாளாக பையன் இல்லை. இந்த சாமிக்கு வேண்டிதலை வச்சு தான் எங்கள் பையன் பிறந்துருக்குது. எங்கள் பையன் பேர் சத்தீஸ்வரன். எங்கள் பையனுக்கு 21 வருஷம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான். அதனால அவனோட வேண்டிதலை நான் இன்னுமே செலுத்திக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஆயாள்னால எங்கள் பையன் சந்தோஷமாக இருக்கணும். சரி. ஓம் இந்த சாமி நம்பி வரலாமா? நல்லா வரலாம் நம்பி. ஏன் சாமி? சாமி இப்படி நல்லது கொடுக்குங்காட்டி தான் நம்ம நம்பி போகிறோம். எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்களை பார்த்து நிறைய பேர் வந்திருக்காங்களா? வந்திருக்கிறாங்க சார். அவங்களுக்கு நடந்திருக்கா? அவங்களுக்கு நடந்திருக்குது. சரி. ஓம் சக்தி. நன்றிங்க சார். நன்றி சார். என் பேர் வளர்மதி. நான் திமிரிக்கோட்டையிலேருந்து வரேன். நான் இதோட 3வது வருஷம் மாலை போடுறேன். சரிங்க சார். இப்போ 3 வருஷமா மாலை போட்டுருக்கீங்க இல்லையா? அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க சார். நான் கொஞ்சம் மனசுக்கெல்லாம் ரிலாக்ஸாக இருக்குது. என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதனால தான் மாலை போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, மாலை போட்டபடி எப்படி ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. உங்களுக்கு யார் சொன்ன இந்த மாதிரி மாலை போட்டு போனால் நல்லா? எங்கள் வீட்டில் போகிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் போகிறாங்க. சொல்லி பார்த்தாங்க, போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான். சாமி மேல நம்பிக்கை இருக்கா? கொஞ்சம் இருக்குது. அந்த கொஞ்சம் எப்படி வந்தது? கோயிலுக்கு போயிட்டு வந்து நிறைய கஷ்டம் இருந்தது. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் அந்த கஷ்டம்லாம் கொஞ்சம் சால்வ் ஆன மாதிரி இருக்குது. ஓம் சக்தி. நன்றி சார். மேச்சேரி. நான் என் பேர் ரூபகலா. நான் எங்களுக்கு வேண்டியது கரெக்டாக நடக்குது, எல்லாமே நம்பிக்கையோடு நடக்குது எல்லாமே. அதனால் கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம் மாலை போட்டு. 4வது வருஷமாக மாலை போடுறேன். நினைச்சது நிறைவேறுது. 4 வருஷமா நிறைவேறிருக்கா? என்ன நினைச்சிருக்கீங்க? என்ன நிறைவேறி தெரிஞ்சுக்கலாமா? இவளை கொடுத்ததே, இந்த பாப்பா கொடுத்ததே ஓம் சக்தி அம்மா தான். முதல் மாலை போட்டப்பையா? முதல் தடவை மாலை போட்டப்ப பாப்பாவை பிறந்தா. இப்போ நிறைய பேர் உங்க கூட வராங்க இல்லையா? அவங்க நிறைய வேண்டுதல் வைப்பாங்க. என்ன மாதிரி வேண்டுதல் வைக்கிறாங்க? என்ன நிறைவேறி இருக்குமா? என்ன மாதிரி வைக்கிறாங்க அதை பற்றி ரீசன் தெரியல. சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டு. சரி, உங்களுக்கு இந்த சாமி மேலே எப்படி நம்பிக்கை வந்துச்சு? நான் போனதுனால, எனக்கு சக்ஸஸ் ஆனதுனால நம்பிக்கை வந்தது. ஓகேம்மா. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகாமல் இருந்திருப்பீங்க இல்லையா? நீங்கள் போனதுக்கு காரணம் என்ன? போனதுக்கு காரணம் என்கிட்ட சொல்லி இப்படி தான் நடக்குது, நல்லது நடக்குது, போனால் நிறைவேறுது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் குருசாமியாக சொன்னாங்க. குருசாமி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சம்பூர்ணிகா. எத்தனை வருஷமா அவங்க மலைக்கு போயிட்டு இருக்காங்க? அவங்க ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் தெரியாது எனக்கு, ஆனால் போயிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லி தான் நான் வந்தேன். இந்த வருஷம் யார் யாரெல்லாம் போறீங்க? நானும் பாப்பாவும் போகிறோம். பாப்பாவும் போறீங்க. சரிங்க, நன்றிங்கம்மா. அப்படியே அவங்க கொடுங்க. ஹாய், வணக்கம். 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 சொல்ல. உங்க பேர் என்ன? தக்ஷனா. எத்தனாவது படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்? ராகவேந்திரா ஸ்கூல். அப்படியா? இது முதல் தடவை போறீங்களா கோயிலுக்கு? எதுக்காக போறீங்க கோயிலுக்கு? சாமியை நம்பினா நிறைவேறும். போதுங்கம்மா, நன்றிங்கம்மா. சாமி வணக்கம். ஓம் சக்தி. 8 வருஷம் போய்க்கிறோம். என்னென்ன சொல்ல சாமி 8 வருஷமா போயிட்டு இருக்கீங்க. 8 வருஷம் சாமி உங்களுக்கு நம்பிக்கிறாங்கன்னா கல்யாணம் ஆகணும் வரங்கன்னு கும்பிட்டாங்க. நம்பிக்கை ஆகி போச்சு போகிறேங்க. சரி சாமி, முதல் தடவை கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகணும் கும்பிட்டீங்க. பையனுக்கு ஆகணும் கும்பிட்டுங்க, ஆகி போச்சு. அப்புறம் போகிறோங்க. 3வது வருஷம்? 3வது வருஷம் நான் உடம்பு நல்லா இருக்குன்னு கும்பிட்டுங்க, நல்லா இருந்துச்சு போகிறோம். 4வது வருஷம்? 4வது வருஷம் வீட்டு குடும்பம் நல்லா இருக்குன்ட்டு போனோங்க. 5வது வருஷம்? 5வது வருஷம் அப்படி தான். 6வது வருஷம்? 6வது வருஷமும் அதே மாதிரி தான். சரி, இந்த வருஷம் எதுக்கு போறீங்க? இந்த வருஷமா பையனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு போகிறோம். பையனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு போறீங்க? ஆமாம். சரி சாமி, இப்போ இந்த சாமி நம்பி நிறைய பேர் அம்மாவை நம்பி வராங்க இல்லையா? அது காரணம் என்ன சாமி? அம்மா நம்பி காரியம் நிறைவேற்றுன்னு வரேங்க.
நிஜமா? நல்லது நடக்குது. நிஜமா? நெசந்தான். சத்தியமா? சத்தியமாக ஒரு நடந்து நடக்கட்டி தான் வராங்க. சரிங்க சாமி. சாமி இப்போ இந்த கோயிலுக்கு போறதுக்கு ஏதாச்சும் விரதம் இருக்கணுமா இல்ல என்ன கடைபிடிக்கணும்? விரதம் தான் இருக்கணும். என்ன விரதம் சாமி? விரதம்னா இப்போ நம்ம மாலை போட்டு எங்கேயும் சாப்பிடாது இருக்கணும். நீங்க எத்தனை நாள் மாலை போட்டிருக்கீங்க? என்னென்ன விரதம் இருப்பீங்க? நாங்கள் என்ன போட்டு இப்போ 3 நாள் இருக்கோம். சரிங்க சாமி. எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க? எந்த ஊருக்கு எல்லா ஊருக்கும் போகிறத போனால் தான் தெரியும். சரிங்க சாமி. ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. நன்றிங்க சாமி. சக்தி. ஓம் சக்தி. என் பேர் ரம்யா. நாங்கள் வந்து மேச்சேரி வில்லேஜ் ஆரிக்கவுண்டன் ஒரு கிராமத்துலேருந்து வரோம். இப்போ லாஸ்ட்டு 4 இயர்ஸாக வந்து சாமிக்கு மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். சில என்னோடய வேண்டுதல்கள்லாம் நிறைவேறதுனால நான் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறேங்கண்ணா. இந்த வருஷம் என்னோட பையனை கூட்டிகிட்டு போகிறேன். என் பையன் வந்து இது தான் வருஷமாக போட்டு கூட்டிகிட்டு போகிறோம். நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டியதுனால நான் கூட்டிகிட்டு போகிறேன். எங்கள் அம்மா ஒரு 10 இயர்ஸ் கிட்ட போயிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதுனால அப்புறம் எனக்கு போகணும்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு இருக்கேங்கண்ணா. அவங்கவுங்க மனசுல நினைச்சது சில காரியங்கள் நிறைவேறதுனால எல்லாரும் வருவாங்கன்னு நினைக்கிறேங்கண்ணா. ஓம் சக்தி. நன்றிண்ணா. வணக்கம். வணக்கம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. உங்க பேருங்க? என் பேர் ரித்தீஷ். எத்தனாவது படிக்கிறீங்க? 7th. ஓகே. எதுக்காக கோயிலுக்கு போறீங்க? நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி யார் சொன்னா? சாமிகிட்ட வேண்டிக்கிறதுக்கு. சாமிகிட்ட வேண்டிக்கிறதுக்கு. ஓகே. அம்மா வருஷம் போகிறாங்க. சரி. எத்தனை வருஷமா போயிட்டு இருக்காங்க? 4 வருஷம் 4 days. இந்த சாமிக்கு மாலை போட்டா பக்தியா இருக்கணும் இல்லையா? நீங்க பக்தியா இருக்கீங்களா? எஸ் சார். எப்படி பக்தியா இருப்பீங்க? யார்ட்டையும் வாங்கி சாப்பிடக்கூடாது, பெட்டில் படுக்கக்கூடாது. நல்ல ஒழுக்கம் வரும் இல்லையா? கண்டிப்பா. ரைட். ஸோ நல்லா படிங்க. ஓம் சக்தி. நன்றி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. என் பேர் கவிதா. வெள்ளாரில் இருக்கோம். கிராமம் தான். அங்கேருந்து அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் இயர். நான் ஃபஸ்ட் வருஷம் போகிறேன் கோயிலுக்கு. வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். அது நிறைவேறதுனால நான் இப்போ 2 வருஷம் ஃபஸ்ட் வருஷம். ஃபஸ்ட்டெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. சரி என்னன்ட்டு எங்கள் அத்தை தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்காங்க. அவங்கள கேட்டேன். இல்லைம்மா நீ இந்த கும்பிடுமா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கும்பிட்டு ஃபஸ்ட்டு வருஷம் இந்த வருஷம் போகிறேன். நிறைவேறிடுச்சு. நான் போகிறேன். வேண்டினது நிறைவேறிடுச்சு. அதனால் ஃபஸ்ட் இப்போ வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நன்றி. ஓம் சக்தி. சேலம் ஸ்ரீ பக்தி டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.